ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் மீடியா. இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல என்னுடைய புடவை கலெக்ஷன் ரீசெண்டா பாத்தீங்கன்னா தானா சேர்ந்த கூட்டணும் இல்ல, அந்த மாதிரி சேர்ந்த கூட்டத்தை தான் நான் இப்போ உங்களுக்கு காட்ட போறேன். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்மளோட நாகாஸ் ஒன்லி நேச்சுரல்ல பாத்தீங்கன்னா சீக்கிரமா நீங்க கேட்ட ஆஃபர் நான் ரெடி பண்ணி நான் உங்களுக்கு கொடுக்குறேன். பட் அதுக்கு முன்னாடி என்னென்ன ப்ராடக்ட் இருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு லிஸ்ட் எல்லாமே கமெண்ட்ல பின் பண்றேன். வேணுன்ற ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஐடியா சொல்லுங்கன்னு இதை வந்து நான் என்ன சொல்றது, உங்களுடைய சூழ்நிலையை எனக்கு புரியுது. பட் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா திரும்ப ஒரே விஷயத்தை எனக்கு மெசேஜ் பண்ணிட்டே இருக்கீங்க. இதை கிளியர் பண்ணுங்க. எனக்கு பிசினஸ் சம்மந்தப்பட்ட கேள்விகள் கேட்டா கூட பரவாயில்ல, குடும்பத்துல இருக்க எல்லா சண்டையும் கொண்டு வந்து எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சு இதுக்கு வழி சொல்லுங்கன்னு சொல்றீங்க. அந்த அளவுக்கு நான் படிக்கல. நம்மளுக்கு ஏதோ தெரிஞ்சதை வச்சுதான் ஓட்டிக்கிட்டு கிடக்குறோம் வாழ்க்கைய. உங்களுக்கு ஆறுதல் சொல்ற அளவுக்கு எனக்கு இது இருக்கு, ஆனா ஐடியா சொல்ற அளவுக்கு விவரம் கிடையாது. என் ஐடியாவை கேட்டு குடும்பத்தில் இன்னும் கொஞ்சம் கும்மி அடிச்சுக்காம என் ஐடியாவை கேட்காதீங்க, நல்லா இருப்பீங்க நீங்க. ஆமா, சூரியன் படத்துல கவுண்டம் பண்ணி சொல்லுவார்ல, சாச்சா கட்சி பிரச்சனைன்னு நம்ம சீத்துருவோம், அந்த டைவர்ஸ் மேட்டர் நம்மள்ட்ட வருது பாட்டி மாதிரி, அது மாதிரி இருக்கு கதை. அது மாதிரி ஒரு புள்ள உங்களை மாதிரியே நானும் லவ் பண்றேன், பட் அவர் கூட சேர்றதுக்கு என்ன வழி தெரியலன்றீங்க. நான் சேர்றதுக்கு வழி சொன்னேன்னு வச்சுக்கோங்க, என்னைய சேர்த்து வச்சு ஒரே அடி அடிச்சிருக்கீங்க. அதனாலதான் இதுக்கெல்லாம் வந்து கவுன்சிலிங் கொடுக்குற அளவுக்கு நான் படிக்கல அப்படின்னு சொல்றேன். எனக்கு கவுன்சிலிங் கொடுக்குற மாதிரி ஆயிரம் போல இருக்கு. சில பேருடைய பிரச்சனை கேட்டா பாவமா இருக்கு. நல்லா இருப்பீங்க எப்பவுமே. அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு டவுட், சரிங்களா? என்ன சேர தொடக்கிறது எப்படி கேட்க? இல்லடா மச்சான், இது உட்கார்றதுக்கு சேர் ஓகே, அதுல இருக்கு இந்த ரெண்டு ஓட்டை, ஏதாவது அதுக்குள்ள வாட்டர் கேன திங்கிற ஐட்டத்தை ஒளிச்சு வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இதுக்குள்ள குப்பை மட்டும் தான் உழுது. நம்ம உட்காந்துட்டு இங்க பாருங்களேன், இந்த ஒவ்வொரு சேரு கம்மி ரேட்ல கிடைக்குதுன்ட்டு 4 சேர் வாங்கிட்டோம். ஒவ்வொரு குழிக்குள்ளயும் 1 கிலோ குப்பை இருக்கும் போல இருக்கு. அதெல்லாம் எடுத்து போட்டு வேலை பார்க்கறதே பெரிய இதுவா இருக்குது. இது வந்து ரீசெண்டா பாத்தீங்கன்னா கொஞ்சம் புடவையெல்லாம் வந்து எனக்கு அமைஞ்சது, சரிங்களா? ஃபர்ஸ்ட் இதுல காட்டுறேன், அப்புறம் அதுக்குள்ள இருக்கிறத காட்டுறேன். என்னன்னா இதுல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச புடவை தான் நான் முதல்ல காட்டுறேன். இருக்கட்டும், புருஷன் வாங்கி கொடுத்ததே முதல்ல காட்டிடுவோம். இது ஏற்கனவே ஒரு வீடியோல நான் காமிச்சிட்டேன். ஆனா இதுல நடந்த குழப்பம் ஒரு சிலருக்கு தான் தெரியும், எல்லாருக்கும் தெரியாது. இந்த புடவை பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருந்துச்சு. மகி இதுலயே வேற கலர் இருக்காங்கலாம் கேட்டுட்டு இருந்தாரு. இது ஃபுல்லா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இங்க எவ்வளவு அழகா இருக்குல்ல, மாம்பழ கலரு, நல்ல அழகான பச்சை கலர்ல பாத்தீங்கன்னா பார்டர் இருக்குது. இதுல வந்து மரமா இருக்கு புடவை ஃபுல்லா. இதுதான் வரும், சரிங்களா? இதுல என்ன ஆயிடுச்சுன்னா இந்த பாருங்க, இது வந்து உங்களுக்கு எந்த விதமான தப்பும் தெரியாது, முந்தான மாதிரி தான் இருக்கும். ஆனா கொஞ்சம் உத்து பாருங்க, தையல் போட்ட இடம் தெரியுதா? இந்த இடத்துல இப்படியே ஒரு தையல் போட்டு பாருங்க. என்ன ஆயிடுச்சுன்னா இதுதான் ஜாக்கெட்டு. பட் இது வந்து அக்கா தெரியாம தச்ச அக்கா என்ன பண்ணிட்டீங்கன்னா, இது என்ன பண்ணிட்டாங்கன்னா முந்தானியை வெட்டி ஜாக்கெட்டை தச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றது, ஜாக்கெட்டை வெட்டி முந்தானியில் அடிச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டேன் நானு. ஸோ இந்த மிஸ்டேக் நடந்ததுனால நான் ஒரு ஓரமா உட்காந்து குமுறிட்டு கிடந்தேன்னா, நான் குமுறினதை பார்த்து இவர் வாப்பா நான் உனக்கு வேற புடவை எடுத்து கொடுக்குறேன்னு கூப்பிட்டு போய் எடுத்ததுதான் இந்த புடவை. இந்த புடவை பார்த்தீங்கன்னா இது வந்து இவர் செலக்ட் பண்றது எல்லாமே நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு. அதனால இவர் எது கொடுத்தாலும் நான் கட்டிக்குவேன். இந்த புடவை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டப்பாவா இருக்குது. இன்னொரு புடவை மாற்றி பிடிச்சுன்னா கரெக்டாக தான் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா புடவை ஃபுல்லா இந்த மாதிரி பாக்ஸா இருக்கு. இது ஒரு அழகான கலர், மயில் கலரு. அப்புறம் இது என்ன கலர் மச்சான்? அது மெஜந்தா கலர். ஸோ இது மாதிரி இருக்கு. புடவை ஃபுல்லுமே இந்த மாதிரி தான் இருக்கு. இதோடைய முந்தானை பார்த்தீங்கன்னா அழகா இருக்கு. இங்க இருக்குல்ல, இந்த முந்தானை சூப்பரா இருக்குல்ல. இதுல வந்து நான் இந்த மாதிரி எனக்கு எல்லா புடவைக்கும் முந்தானைக்கு இப்படி வச்சு அடிச்சுக்கணும்னு ஆசை, மொட்டையா விட மாட்டேன். அதனால இது மட்டும் வாங்குவேன். மற்றபடி ஜாக்கெட்டுக்கு அதிக செலவெல்லாம் பண்ணி இந்த வாரி ஒர்க் பண்றது அது எதுவுமே பண்ணவே மாட்டேன். முடிஞ்சா நானே பண்ணிக்குவேன். ஸோ இந்த சேலை வந்து இந்த மாதிரி இருக்கு. இதோடைய ஜாக்கெட் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஜாக்கெட்டுக்கு வந்து அதிக செலவெல்லாம் பண்ண மாட்டேன். ஆனால் இது மட்டும் பண்ணுவேன், கயர் வைக்கிறது. ஏன்னா அது வந்து சம்டைம்ஸ் அந்த கயர் வைக்கிறதே நம்ம ஷோல்டர் இறங்குச்சுன்னா என்ன பண்றதுன்னு வைக்க ஆரம்பிச்சது தான். அது இப்போ மாடல் ஆயிடுச்சு. இதுதான் இதோடைய ஜாக்கெட். இந்த ஜாக்கெட்ல 2 இது மட்டும் வச்சிருக்கேன், அவ்வளவுதான். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது கூடயே வந்து குமுறல் கொஞ்சம் ஓவர் இருந்ததுனால இந்த புடவை எடுத்தேன். இந்த புடவை எடுத்துட்டு அதான் இவர் சொன்னார், ஒரு ஜாக்கெட் தப்பா போனதுக்கு இவ்வளவு செலவாகி போச்சு இன்னைக்குன்னு சொல்லிட்டு அன்னைக்கு சொல்லிட்டு இருந்தாரு. இதுலயும் பாத்தீங்கன்னா இதுதான் இதோடைய முந்தானையோட இது மாத்தி காமிச்சுக்கணும் ஒண்ணு தெரியல. ஆமா, இதுதான் முந்தானை. இதுல வந்து 2 தனியாலாம் தெரியல, அப்படியே ஒரே மாதிரி தான் புடவை முழுக்க ஒரே மாதிரி இருக்க மாதிரி தான் இருக்கு. இதோடைய ஜாக்கெட் பாத்தீங்கன்னா இது கூடயே வருது. இதோ இருக்கு பாருங்களேன், இதுதான் இதோட ஜாக்கெட். ஆனா எனக்கு என்னவோ இதை ஜாக்கெட்டா தச்சு போடுறதுக்கு பிடிக்கல. அதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா ஒரே மாதிரி இருக்க மாதிரி இருந்துச்சு, அதனால கான்ட்ராஸ்டா இருக்கட்டும்னு சொல்லிட்டு இந்த காப்பர்ல எடுத்துட்டு வந்தேன். இதுல பாத்தீங்கன்னா ஒரு குட்டி டயர் மாதிரி இந்த இது தொங்குது.
ஆனா என்னன்னா அப்போ வந்து அவசரம், நம்ம வீட்டு கிரகப்பிரவேசத்துக்காக வாங்கினது, அதனால நான் இதுல எதுவுமே ஒர்க் பண்ணல. என் ஜாக்கெட்டை பாத்தீங்கன்னா தெரியும். தைக்கிறவங்களே கேட்பாங்க, என்னங்க ஒரு ஒர்க்கும் பண்ணாம உங்க ஜாக்கெட் எப்பவுமே பிளைனாவே தைக்கிறீங்களேன்னு கேட்பாங்க. எனக்கு அந்த ஒர்க்கெல்லாம் பிடிக்காது. அப்படியே பிடிச்சாலும் நானா செஞ்சுக்கணும், அதுக்கு ஒரு தனி செலவு கடையில கொடுக்க வேண்டாம் அப்படின்ட்டு நானே பாத்துக்கலான்னு. இப்ப இதுக்கெல்லாம் நான் ஒர்க் பண்ணுவேன், அதெல்லாம் உங்ககிட்ட அப்புறம் காட்டுறேன். இதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா எங்க அன்னிக்கு புடவை எடுக்கலான்னு போனோம் ஒரு வாட்டி. அப்ப பாத்தீங்கன்னா இந்த புடவை ரொம்ப அழகா இருந்ததுன்னு இவர் அன்னைக்கு இந்த புடவை எடுத்தாரு. இது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஆனா என்னன்னா இப்ப கோயில கட்டின்னு போகும்போது இந்த முந்தானையில இருக்கிறது மட்டும் கசமுச்சான மாட்டி இப்படி ஆயிப்போச்சு. மகி சொல்லிட்டு இருந்தாரு, எடுத்த புடவையிலேயே இந்த புடவை தாமா ரொம்ப அழகா இருக்குது அப்படி சொல்லிட்டு இருந்தாரு. சோ ஏன்டா அப்படி ஏன் சொன்ன அப்படி? இது கொஞ்சம் நல்லா ரிச் லுக்கா இருக்கு, ரொம்ப கசம்சான இல்லாம பிளைனா. அது என்னவோ அந்த கலர், இதெல்லாம் என்ன கலர்னு சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல. இதுக்கு எல்லாம் வித்தியாசமா சொல்லுவாங்க செல்லம், எனக்கு அந்த கலர் பேர்லாம் தெரியல. ரொம்ப கலர் அடிக்காம நீட் லுக்கா இருக்குது. ஆமா, அப்படியே இதுவா இல்லாம பாக்குறதுக்கு அழகா இருக்குல்ல இந்த புடவை. சோ இதோடைய ஜாக்கெட் இந்த ஊருக்கு எப்ப இந்த ஊருக்கு வந்து எங்க முருகானந்த அண்ணாக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கல்யாணம், எத்தனை வருஷம் பாப்பா என் வயிற்றுல 5 மாசம் இருக்கும்போது அப்ப தைக்க ஆரம்பிச்சேன். அப்ப தச்ச ஒரு ஜாக்கெட் மட்டும்தான் எனக்கு உருப்படியா வந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய ஜாக்கெட் தச்சிருக்கேன், ஒண்ணு கூட எனக்கு உருப்படியா அமையவே இல்லை. நான் இப்படி இவ்வளோண்டு வைங்க, இந்த ஷோல்டர் எனக்கு இவ்வளவுதான் இருக்கணும்னா அது பெருசா இருக்கும். ஆனா லேடிஸ்க்கு வந்து எந்த கவலைனாலும் பொறுத்துக்க போல இருக்குது. இந்த ஜாக்கெட் சரியா வரலனா ஐயோ அது ஒரு டென்ஷன் இருக்கு பாருங்க, அவ்வளவு டென்ஷன் ஆயிடுது எனக்கு. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டாங்க எந்த இடத்துலயுமே எனக்கு ஜாக்கெட் ஒழுங்காவே தைக்க மாட்டேங்கிறாங்கன்னு. இந்த சாரிக்கு பாத்தீங்கன்னா இந்த பார்டர் கலர்லயே அழகா இந்த ஜாக்கெட் வந்துச்சு. இந்த ஜாக்கெட்டை தான் ஒரு அண்ணா கிட்ட, தெரிஞ்ச அண்ணா கிட்ட கொடுத்தேன். அவங்க பாத்தீங்கன்னா சூப்பரா தைச்சிருந்தாங்க, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இனிமே அவங்க கிட்ட தான் கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 3 புடவை, அதுல ஃபர்ஸ்ட் வந்து இந்த புடவை காமிச்சது வெளியில இருக்கு. அம்மாவுக்கு நாங்க புடவை எடுத்துட்டு வந்தோம், சேலம் போயிருந்தோம்ல, வந்து புடவை ஜாக்கெட் தைக்கிறதுக்காக நான் அம்மாட்ட கொடுத்தாச்சு. இப்ப இந்த புடவை பாத்தீங்கன்னா எத்தனை பேருக்கு இது பிடிக்கும்னு சொல்லுங்க. இந்த கல்யாணி காட்டன் சொல்றாங்கல்ல, என்னமோ எனக்கு இவ்வளவு புடவை இருக்குது, மாடியிலயும் நிறைய புடவை இருக்கு, ஆனா எனக்கு இந்த கல்யாணி காட்டன் மேல அது என்னமோ ஒரு லவ்ன்ற மாதிரி ஆயிப்போச்சு. எனக்கு இது ரொம்ப பிடிக்குது. இது என்னன்னா நம்மளுக்கு அப்படியே அழகா உடம்போட ஒட்டி ஒரு இதுவா கசகசன்னு இல்லாம நிம்மதியா இருக்கு. அதுவும் இந்த கலரு, எனக்கு ஒரு சிஸ்டர் இந்த புடவை தான் போட்டோ எடுத்து சேம் இதே சாரியை எனக்கு போட்டோ எடுத்து அமைச்சிருந்தாங்க. நீங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே இந்த கலர்ல சாரி கட்டிட்டீங்க, பட் இது வந்து ரொம்ப ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு இப்ப அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது பாத்தீங்கன்னா பட்டு சாரி மாடியில இருக்குது, அதுவும் சேம். அது வந்து இந்த கலர் கிடையாது, வெந்தய கலர்ல பச்சை கலர் வரும். இது பாத்தீங்கன்னா எனக்கு அந்த போட்டோ பார்த்ததுல இருந்து ரொம்ப ஆசை. அது வந்து ஒரிஜினல் பட்டு, ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஒரிஜினல் பட்டு. பட் இது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு உடம்போட ஒட்டினாப்புல நல்லா இருக்கு பாருங்களேன். அதுவும் இந்த கலர் காம்பினேஷன் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. ஆரஞ்சு கலர், காவி கலர்ல பச்சை கலர், டார்க் பச்சை. இதோடைய ஜாக்கெட் வந்து இன்னும் சூப்பர் அழகா பச்சை கலர்லயே கொடுத்துருந்தாங்க. இந்த ஒர்க்கு பாருங்க சூப்பரா இருக்கு. இப்ப இதெல்லாம் போய் நான் தைக்க கொடுக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா மை ப்ரூஸ், எப்ப உன் காலில் விடுறேன்னு நினைச்சுக்கிட்டியா, புடவை எடுக்கிறது குடிஞ்சேன். ப்ரூஸ் செலக்ட் பண்ண புடவையை நான் காட்டுறேன். இதுதான் இவர் வந்து தீபாவளிக்கு நீ இதான் கட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது பாத்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லுமே நம்மளுக்கு வந்து ஒரே மாதிரி கலராகவே வரும். சில்வர் ஜரிகை, சில்வர். இத பார்த்தா வெள்ளியில செஞ்ச புடவை மாதிரி இருக்குது. சோ இதுதான் ஜாக்கெட், இந்த புடவைக்கு இதுதான் ஜாக்கெட். அடுத்து இது பாத்தீங்கன்னா முந்தானை. இது வந்து இந்த புடவை வந்து இது வந்து 2000 ரூபாய் இந்த புடவை. ஆமா, முந்தானையில மட்டும் நம்மளுக்கு. ஆனா இப்ப இங்க எடுத்திருந்தா எனக்கு ரேட் அதிகமா தான். 2000 ரூபாய். அந்த அந்த காட்டன் வந்து 650 ரூபாய். அது கல்யாண காட்டன் வந்து 650 ரூபாய். அதெல்லாம் இதுல பார்த்தா ஆன்லைன் ஷாப்பிங் இந்த மாதிரி இதுல பார்த்தா ரேட் ரொம்ப ஜாஸ்தி. முன்னாடி நாங்க போனோம்னா இளம்பிள்ளை போனோம்னா அங்க எடுத்தது, அந்த கல்யாணி காட்டன் எடுத்தது 650 ரூபாய் தான் எனக்கு போட்டுருந்துச்சு ரேட். அது வந்து உண்மையாவே எனக்கு, அதனால நான் இப்ப எனக்கு அந்த கல்யாணி காட்டன்ல ஒரு 2 சாரி எடுத்து கொடுப்பா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன் நான் சொல்ற கலர்ல. சோ இது பாத்தீங்கன்னா இந்த பிங்க் கலர் வருது இல்ல, இது வந்து முந்தானை வருது. ஃபுல்லா புடவை ஃபுல்லா பாத்தீங்கன்னா அழகா இந்த மாதிரி இது பூவா வருது. இதுதான் இது கீழ் பக்கம் வருது இல்ல, நான் மேல் பக்கமா திருப்பி காமிச்சிட்டு இருக்கேன். ஸோ இந்த புடவை ரொம்ப சூப்பரா இருக்கு. மகி வந்து இது ரொம்ப அழகா இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாரு. நீங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இவருக்கு இந்த மாதிரி தான் பிடிக்கும். நல்லா இருக்குல்ல, இந்த புடவை சூப்பரா இருக்கு. உள்ள போற இடத்துல பாத்தீங்கன்னா அந்த ஜாக்கெட் மாதிரியே இந்த சைடு துணி இருக்கு. இது ஒண்ணு, இதுவும் தைக்கிறதுக்கு கொடுக்கணும். அடுத்து என்னடா மச்சான், இன்னொரு புடவை எடுத்தோம். போனோன்னா வெளியில அடிக்கிறத பார்த்துட்டு இதுதான் வேணும்னு சொன்னாவ. நான் போய் உட்காந்துருக்கும் அந்த கலர் ரொம்ப சூப்பர். பில்லு உள்ள இருக்கா பாரு, அந்த புடவையோட பில்லு உள்ள பில்லு இருக்கா பாரு, உள்ள இருக்கும் பாரு. அந்த புடவையோட ரேட் எவ்வளவு சொல்லு. இந்த புடவை வந்து 1800. ஆமா, இது பாபி கையில வச்சிருக்கு 1800. கல்யாணி காட்டன் 650. நான் ஃபர்ஸ்ட் காமிச்ச பாருங்க அந்த சில்வர்ல ஃபுல்லா, அது வந்து 2000. இது வந்து 1800. ஒண்ணு 1800.
இதோ இது இருக்கு பாரு. 1800. இது பாத்தீங்கன்னா இந்த புடவை பேர் வந்து 1000 புட்டா சாரியாம். அதாவது 1000 புட்டாக்கு மேல இருக்கும். பட் இதுல புட்டா புட்டாவா வரதுனால 1000 புட்டா சாரின்னு வச்சிருக்காங்க. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது மாம்பழ கலர்ல வந்து பிங்க் கலர் வர்றதுனால எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால இதை எடுத்தேன். இதோ பாருங்க, இது வந்து உள்ள சொருகிற இடம். அப்படியே ஃபுல்லா புடவை ஃபுல்லா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி புட்டா 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 புட்டாவா வருதா. நல்ல அழகான கலரா இருக்கு. முந்தான பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். சூப்பரா இருக்குது. இது கலர் காம்பினேஷன் செம சூப்பரா இருக்கு. ஜாக்கெட் அதோட அட்டாச். இது வந்து ஜாக்கெட். இதான் ஜாக்கெட். சோ இதெல்லாம் தைக்க கொடுத்துட்டு எப்படி அழகா தச்சு வருதுன்னு பாப்போம். சோ இதுதான் எனக்கு இப்ப வந்து சேர்ந்த புடவைகள். இந்த புடவைலாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. நான் இன்னும் நிறைய புடவை எடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா இவ்வளவு நாளா எனக்கு தைக்கிறதுக்கே டைம் இல்லை. என் மிஷினை சர்வீஸ் கொடுத்துட்டு எனக்கும் என் பாப்பாக்கும் சேர்த்து நான் வந்து அழகா மாமன் நீ ட்ரெஸ் நிறைய தைக்கணும் அப்படின்னு இருக்கு. அதெல்லாம் தைக்கும் போது நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஏன்னா சாரீஸ்னாவே பிடிக்கும், எனக்கும் அது ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கும் பிடிக்கும். ஸோ எல்லாமே எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நம்மளுடைய ப்ராடக்ட் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில் எல்லாமே கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். வேணுன்ற ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே அனுப்பிச்சிருவேன். ஹாய் போட்டு ஃப்ரம் உங்களுடைய ஊர் போட்டுருங்க, அவ்வளோதான். இது போதும் எனக்கு. ஏன்னா தமிழ்நாடு பாண்டிச்சேரிக்குள்ளே ஃப்ரீ ஷிப்பிங்கில் வரும். வெறும் ஹாய் வந்துச்சுன்னா 2 ப்ரைஸ் லிஸ்ட்டும் நான் உங்களுக்கு அனுப்பணும். தமிழ்நாடு பாண்டிச்சேரி எந்த ஊருன்றத மென்ஷன் பண்ணீங்கன்னா அதுக்கான பிரைஸ் லிஸ்ட் அனுப்புங்க. தமிழ்நாடு இல்லைன்னா அதர் ஸ்டேட், ஆந்திராவா கேரளாவா கர்நாடகா மென்ஷன் பண்ணி அதை அனுப்பிச்சிட்டீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் பிரைஸ் லிஸ்ட் அனுப்ப. ஏன்னா நிறைய மெசேஜ் வருது. அப்ப எல்லா மெசேஜுக்கும் நான் 2 பிரைஸ் லிஸ்டே அனுப்புறேன்னா திருப்பி அங்கிருந்து எனக்கு ரிப்ளை பண்றாங்க, சிஸ்டர் நான் இந்த ஊர் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலதான் ஒரே மெசேஜ் எந்த ஊருன்னு சொல்லிட்டா நான் அதுக்கு தெளிவான பதில் அனுப்பிச்சிருவேன். அதனாலதான். ஸோ எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் கேட்ட ஆஃபரும் சீக்கிரமாக நம்ம வந்து பிளான் பண்ணி போட்டுடலாம். எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நன்றி. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பாய்.